நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியாவுடன் மோதல் போக்கு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானிடம் நெருக்கம் காட்டுகிறது வங்கதேசம் என்ற அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் வங்கதேச நாடுகளிடையே ராணுவ ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிடமிருந்து தண்டர் ரக போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் வங்கதேசம் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் கராச்சியிலிருந்து டாக்கா வரை நேரடி விமான சேவைகளும் தொடங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேவை தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், பாகிஸ்தான் கிட்ட வங்கதேசம் நெருக்கம் காட்ட என்ன காரணங்கள், இதன் விளைவுகள் என்னவாக இருக்க போகிறது? வணக்கம். 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு நேரடி விமான சேவையை தொடங்குகிறது வங்கதேசம். குறிப்பாக வங்கதேசம் கராச்சியிலிருந்து டாக்கா வரை இந்த விமான சேவையானது தொடங்கப்படும் என்று அறிவிப்பானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கதேசத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்தியாவில் அதற்கு எதிர்ப்பலையானது எழுந்தது. அதன் காரணமாக IPL-இல் KKR அணியில் விளையாடக்கூடிய முஸ்தாபிசூர் ரஹ்மானை அந்த அணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து KKR அணி அவரை விடுவித்தது. இதனைத் தொடர்ந்து வங்கதேசம் இந்தியாவினுடைய அந்த மோதல் போக்கானது தற்பொழுது அதிகரித்து வந்த நிலையில் வங்கதேசம் நாங்கள் இந்தியாவில் சென்று விளையாட மாட்டோம் என்று அவர்கள் ICC-க்கு அவர்கள் கடிதமும் எழுதியிருந்தார்கள். ஆனால் ICC அதை ஏற்க மறுத்து நீங்கள் இங்கு வந்துதான் விளையாட வேண்டும், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்படும் என்று ICC சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் தற்போது அந்த நிலையில் தான் அவர்கள், அதாவது வங்கதேசம் பாகிஸ்தானுடன் தொடர்ந்து நெருக்கம் காட்டி வருகிறது. இந்தியாவுடன் மோதல் போக்கு தற்போது வலுத்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானிடம் இருந்து JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை தற்போது அவர்கள் இந்தியாவுடன் மோதல் போக்கு வலுத்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் வங்கதேச நாடுகள் நெருக்கம் காட்டக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். பாகிஸ்தானிடமிருந்து தண்டர் ரக போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் வங்கதேச விமானப்படை கையெழுத்திட்டிருப்பதையும் தகவலாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு நேரடி விமான சேவையை தொடங்குகிறது வங்கதேசம். வரக்கூடிய 29ஆம் தேதி முதல் கராச்சி டாக்கா இடையே விமானங்கள் பறக்கும் என சொல்லப்படக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், நீங்க தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். இந்தியாவுடன் வங்கதேசம் மோதல் போக்கை தொடர்ந்து வலுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது வங்கதேசம் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானிடம் இருந்து JF-17 தண்டர் ரக போர் விமானங்களை வாங்குவதாக அவர்கள் ஒப்பந்தமானது போடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கதேசம் பாகிஸ்தான் இடையே இந்த ராணுவ ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் விமானப்படை தலைமையகத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து இந்த விடயத்தில் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த JF தண்டர் ரக போர் விமானங்கள் வாங்கும் முடிவில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டிருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே இந்த விமான சேவை தொடங்கி இருக்கிறது. அதே போல அவர்கள் தற்போது இந்த வங்கதேசம் இந்தியாவுடன் அந்த ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த மோதல் போக்கு வலுத்து வருகிறது. அதன் காரணமாக அவர்கள் பாகிஸ்தானுடன் தற்போது நெருக்கம் காட்டி வருகிறார்கள். எங்களுக்கு ஆதரவு நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடும் வகையில் தான் அவர்கள் பாகிஸ்தானை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுடன் தற்போது இந்த விமான ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த போரானது மூண்டது. அதன் பிறகாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலாக நீடித்த அந்த போரானது முடிவுக்கு வந்தது. தற்பொழுது இந்த இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் ஏற்பட்ட அந்த மோதல் காரணமாக அவர்கள் நேரடியாக பாகிஸ்தானுடன் நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம், எங்களுக்கு பாகிஸ்தான் துணை நிற்கிறது என்பது போல அவர்கள் இந்த நேரடி ஒப்பந்தத்தை 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக இரு நாடுகளுக்கும் அந்த விமான பயணிகள் செல்வதற்கு நேரடியான விமானங்கள் என்பது கிடையாது. அவர்கள் தற்பொழுது இந்த விமான சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய வான்பரப்பு வழியாக தான் அவர்கள் செல்ல இயலும் என்றும் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வரும் 29ஆம் தேதி கராச்சி முதல் டாக்கா வரை இந்த விமான சேவை நடைபெறும் என்று அறிவிப்பானது நமக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.